திருச்சி நாடாளுமன்ற தொகுதி இந்த முறை திமுக கூட்டணியில் மதிமுகவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது திருநாவுக்கரசரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. இதனையடுத்து மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிட திருநாவுக்கரசர் திட்டமிட்டார். ஆனால் காங்கிரஸ் கட்சியில் ஏற்பட்ட போட்டியின் காரணமாக அந்த தொகுதியும் ஒதுக்கப்படவில்லை. இதனால் கடும் அதிருப்தியில் திருநாவுக்கரசர் இருந்து வந்தார். இந்நிலையில் திருச்சி தொகுதி மக்களுக்கு தனது எம்பி பதவி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். எம்பியாக நான் தொடரக்கூடாது என முயன்றவர்களுக்கு நன்றி என திருநாவுக்கரசர் அறிக்கை வெளியிட்டது மூலம் காங்கிரசின் உட்கட்சி பஞ்சாயத்து வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. விஜயதாரணியை தொடர்ந்து திருநாவுக்கரசரும் பாஜகவில் இணைய உள்ளதாக தற்போது கூறப்பட்டு வருகிறது. ஆனால் அப்போது அவர் அதை மறுத்தார். தற்போது வெளிப்படையாக பஞ்சாயத்து வெடித்துள்ளதால் அவர் விரைவில் பாஜகவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.